எனதருமை ஜெம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ் நேயர்களே, ஜெம்சி நேயர்களே, முழுதாய் பாருங்கள், முழுதாய் கேளுங்கள், முழுதாய் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்காக சரியான பொசிஷனில் வச்சுக்கலாம். ஸோ தெளிவாக பாருங்கள் எந்த மாதிரி ஆசனம். ஓகேங்களா? இப்போ நான் செய்யக்கூடியது பார்த்துங்க, 2 கால், இது இடது, இது வலது. உங்களுக்கு மாறி தெரியும், ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் பேக் கேமராவில் பார்க்குற குடும்ப உறவுகள் உங்களுக்கு நேராக புரியும். ஜெம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸுங்கிற நம்மளுடைய ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸுங்கிற யூடியூப் சேனல்லையும் போயிட்டுருக்கு. ஸோ இது லைவில் இன்னும் நல்லா வைட் ஆங்கிளில் நம்மளுடைய சேனல் கீழே லோகோ இருக்குது, ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ். அந்த சேனல்லையும் பார்க்கலாம். ஜெம்சியின் உறவுகள் நேரடியாக பார்க்குற குடும்ப உறவுகள் ஜெம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ்லேருந்து ஜெம்சியில் வேணாலும் பார்க்கலாம் லைவாக. இப்போ பாருங்கள் எப்படி ஆசனத்தை மாற்றுறேன்னு, அதாவது போடுறேன்னு. முதல்ல இடது காலை வச்சுக்கிறேன், பார்த்துக்குங்க. வலது கால் இதோ இதைய இப்படி மடக்கி இப்படி வச்சுக்கங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சுவாசம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்குதோ அந்த மாதிரி சுவாசம் விட்டுக்கலாம். நான் உங்களுக்காக பேசிட்டு செய்தாலும் நீங்கள் பேசாமல் சுவாசத்தை விட்டுட்டு செய்யணும். இது யார் யாரெல்லாம் கட்டாயம் செய்யணும், நம்மளுடைய குரு வைத்திய வாழ்வியல்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய உயிரை காக்கக்கூடியது, அஜீரண கோளாறை போக்கக்கூடியது. வருங்கால உடல் உபாதைகளில் நீங்கள் பாதிக்கப்படாமல் உங்களை தற்காக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். ஏன்னா உங்களுடைய உடல் கழிவை வெளியெடுத்து விசிற இது உதவும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சாப்பிட்டந்தி யார் யாரெல்லாம் படுக்கிறீங்களோ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ தான் சாப்பிட்டேன், உடனே படுக்கணும், ஏன்னா வேலையை விட்டு வந்திருக்கிறேன், ரொம்ப கஷ்டம், எனக்கு அதுக்கப்புறம் உடல் சோர்வாக இருக்குது, சாப்பிட்ட உடனே தூங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குதுங்கிறவங்க கட்டாயம் கடைபிடிங்க. தினம் தினம் நான் உங்களுக்காக தொடர்ச்சியாக வைத்து கொண்டே இருப்பேன். இது உங்களை மலச்சிக்கலிலிருந்து மீட்கும். நல்லா நோட் பண்ணுங்க. அஜீரண கோளாறு, பசியின்மை, தூக்கமின்மை, இப்போ இதுக்கப்புறம் படுத்தனா நல்லா தூக்கம் வரும். எனக்கு எப்படிங்க அற்புதமான தூக்கம் வரும். ஒரே நிமிஷங்க, நல்லா நம்ம பக்கம் வந்துக்கிறேன். அற்புதமான தூக்கம் வரும் மக்களை. சாதாரண தூக்கம் அல்ல, நல்ல தூக்கத்தை தரும். ஓகேங்களா? இந்த ஆசனத்தை தெளிவாக பாருங்கள். இந்த கால் பின்னாடி எப்படி வைத்திருக்கிறேன்னு பாருங்கள். நல்ல தூக்கம். தூங்கி எந்திரிச்சிங்கனாலே காலையில் மலச்சிக்கல் இருக்காது, உடல் சூடு தணிக்கப்படும். நம்மளுடைய குரு வைத்திய வாழ்வியல்ல நம்மளை பின்பற்றக்கூடிய லட்சோப லட்சம் பேர், அதிலும் 3.5 லட்சத்துக்கும் பேர், அதாவது மேற்பட்டோர் பின்பற்றுறீங்க. உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களது உடல் உபாதைகளுக்கு பிரதானமான காரணம் என்ன? 1, உடல் சூடு அதிகரித்தல். உங்களுடைய உழைப்பின் காரணமாக, உங்களுடைய தவறான வாழ்க்கை முறையின் காரணமாக, வேறு வழியே இல்லாமல் ஏதாவது ஒரு பக்கம் போய் சிக்கிக்கிறதின் வாயிலாக. நான் எதை சொல்கிறேன்னு புரியும். கார்ப்பரேட் அடிமைகளைத்தான் குறிப்பிடுகிறேன். ஸோ அது மூலியமாக உடல் சூடு அதிகமாகும். அப்படி உடல் சூடு அதிகமாச்சுன்னா, நிறைய சகோதரிகள் இன்னைக்கு உட்காந்துட்டே கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறீங்க பாருங்கள். நைட் ஷிஃப்ட்டு, ஐடி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கிறீங்கல்ல, கவனமாக பாருங்கள். உங்களுக்காகத்தான் இரவு கட்டாயம் இதை வழங்கி கொண்டே இருக்கிறேன். தொடர்ச்சியாக அமர்ந்தே பணி செய்து உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தி கொண்டு உடலை பருமனாக்கி கொண்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு 100% இது பலன் தரும். இந்த ஆசனத்தில் அமர்ந்து விட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் படுப்பீங்க இல்லைங்களா, இந்த ஆசனத்தில் அமருங்க. எவ்வளவு வயிறு நம்ப சாப்பிட்டாலும். இப்போ இதில் என்னென்ன நடக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த நெஞ்சுக்குழியிலிருந்து கீழே வரைக்கும், அடிவயிறு வரைக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுக்க முடியும் நம்ம. அப்படி இருந்தால் என்ன ஆகுன்னா, இரைப்பை இயக்கத்துக்கு எந்த தடங்களும் இருக்காது. நம்மளுடைய இரைப்பை நல்லா வேலை செய்யும். சுருங்கி விரிந்து நம்ம சாப்பிட்ட உணவுகளை கீழே அனுப்புறதுக்கு அற்புதமாக இந்த ஆசனம் உதவும். ஏன்னா தண்டு விட அப்படி நேராக நிற்கிது. இந்த ஆசனம் இந்த மூட்டு கீழே முட்டிகிட்டு இருக்கிறனால நம்மளை இப்படி வந்தாலும் இந்த சைடு தான் மடங்க விடுமே ஒழிய கீழே அடிவயிறு அமுத்திட்டு தொங்க விடாது. ஸோ அதை தொடர்ந்து இரைப்பையிலிருந்து ஜீரணம், அதாவது எப்படி சொல்கிறதுங்க, அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட கலங்கி நல்லா அது சுருங்கி விரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தள்ளையில் அதை வாங்கி வேலை செய்யக்கூடிய சிறுகுடலும் பெருகுடலும்
இயங்குவதற்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸும் இருக்கும். ஸோ தெளிவாக பார்த்துங்க இந்த இடம். இது மட்டும் இல்லை, அந்த ஜீரணம் நடக்கையில் அங்கிருந்து கிட்னி வேலை செய்கிறதுக்கும் கூட நம்ம வச்சிருக்கிற ஆசனம் அவ்வளவு சிறப்பானது. இடுப்புக்கு மேலே பாதி அளவு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம். சாதாரணமாக அமர்வதை காட்டிலும் இந்த ஆசனத்தில் கரெக்டாக இருக்கும். இந்த கால்குள்ள வர்ற இரத்த ஓட்டம் கம்மி, இதில் வர்றது அதை விட கொஞ்சம் அதிகம். அதே நேரம் இடுப்புக்கு மேலே நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருக்குது. இப்போ நம்ம இது மூலயமா சுவாசிக்கிறோம் தெரியுங்களா, இது மூலயமாக உள்ள அற்புதமான ஆக்சிஜன் பிராணசக்தி O2 உள்ள கொடுக்குறோம். ஸோ அந்த ஆக்சிஜன் உள்ள போய் எப்படி சொல்றதுங்க உங்களுக்கு, இந்த இடத்துல இயக்கம் ஜீரணத்தை துரிதப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியெடுத்து விசிறி. இப்போ நீ சொல்ல போனா இந்த ஆசனத்தை முடிச்ச உடனே எனக்கு மலம் வரும், நான் போய் மலத்தை கழிச்சிட்டு வந்து தான் படுப்பேன். அதை தொடர்ந்து காலையிலும் நல்லா மனசுல வச்சுக்கங்க, 4:30 to 5:30 மறுபடியும் கக்கா வரும். ஸோ உடலுக்குள்ள இருக்கிற கழிவு அப்படி வெளியெடுத்து விசிற இந்த ஆசனம் பயன்படுது நல்ல தூக்கத்துக்கும். இப்போ இந்த பக்கம் முடிஞ்சதுங்களா, ஒரு சைடு முடிஞ்சு அடுத்த சைடு எப்படி மாத்துறேன்னு பாருங்க. இந்த காலை மறுபடியும் திருப்பி வச்சுட்டு இங்க பாருங்க, இந்த காலை மடக்கி இதோ தெளிவா பாருங்க உங்களுக்காக இப்படி. ஓகேங்களா, இப்படி போட்டு உட்கார்ந்தா இது ஒரு ஆசனம், அதுக்கு ஆப்போசிட் சைடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்படி நல்லா நிமிர்ந்து நிற்கும், இந்த சைடு கொஞ்சம் இப்படி மடங்கின மாதிரி இருக்கும். ஸோ இது மூலியமாக நம்மளுக்கு என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, அமரையில் பொசிஷனை நல்லா கொடுத்து நல்ல மூச்சு பயிற்சியை கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல இரத்த ஓட்டம். இங்கே மலச்சிக்கல் அற்புதமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரத்த ஓட்டம் கிடைச்சி பெருங்குடலோட இயக்கத்தை அப்படியே பெருக்கெடுத்து ஓட செய்து அங்கிருந்து கழிவுகளை அற்புதமாக வெளியெடுத்து விசிற உதவும். அதுக்கு பிரதானமாக நம்ம இதோ தினம் தினம் இதை காட்ட சொன்னீங்க. இதோ இரவு குடிக்க வேண்டிய முக்கிய மூலிகை ரசம். இது என்னதுங்க, என்னென்ன போட்டு வச்சிருக்கிறோம். இப்போ இந்த மலச்சிக்கலை போக்குறதுக்கு தகுந்த மாதிரியும் உடலுக்குள்ள இருக்கிற கழிவுகளை வெளியெடுத்து விசறதுக்கு தகுந்த மாதிரியும் மூலிகைகள் என்னென்ன. முதல்ல சுக்கு, அருகம்பில் பொடி, வல்லாரை. சரிங்களா, வல்லாரை இருக்கு இல்லைங்களா, வல்லார கீரைன்னு சொல்றோம்லங்க, அது நிழல்ல உலர்த்தி எடுத்து வச்ச பொடி, அதுல வச்ச ரசம். அற்புதமா இங்க பாருங்க, இது ஏற்கனவே நான் குடிச்சிட்டேன், உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக. இரவு குடிக்க வேண்டிய முக்கியமான மூலிகை ரசம்ங்கிற தனி லைவ் இருக்குது. அதை இப்போ உங்களுக்கு இங்கே காட்டுறதுக்காகத்தான் அதிலிருந்து கொஞ்சம் மிச்சம் வச்சு இப்போ உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன். ஸோ அற்புதமாக நான் குடிச்சுக்கிறேன் வீட்லேயே. இந்த ரசம் வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க, கம்மியான செலவு. ரேஷன் பச்சரிசி களைஞ்ச தண்ணியில் புளியை ஊற வச்சு நல்லா நோட் பண்ணுங்க. இந்த காணொலியை மட்டும்தான் பார்த்துட்டு படுக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளவங்க நல்லா பாருங்க. ரேஷன் பச்சரிசி கழிஞ்சு அதில் புளியை ஊற வச்சு மதியம் வச்ச பருப்பு கடைஞ்சு இல்லைங்களா, அதில் துவரம் பருப்பு வேக வச்ச தண்ணியும் எடுத்து கூட போட்டு மரச்செக்கு நல்லெண்ணெய், கடுகு, சுக்கு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கருவேப்பிலை, கொத்துமல்லி, அங்கேயும் அருகம்பில் பொடியை போட்டு ரசம் வச்சது. அந்த ரசம் மதியம் வச்சு அந்த ரசத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இரவு தனியாக சூடு பண்ணி எடுத்து கீழே இந்த டம்ளரில் ஊற்றி அதுக்கப்புறம் அது கூட மறுபடியும் கொஞ்சம் சுக்கு, அருகம்பில் பொடி, வல்லாரையை சேர்த்து இருக்கிறேன். எதற்கு? உடல் கழிவுகளை வெளியெடுத்து விசிறுவதற்கு, இரத்த சுத்திக்கு வல்லாரை. அருகம்பில் பொடி பெருங்குடலை சுத்தம் செய்வதற்கு. அதை எப்படி சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆசனத்தில் உட்கார்ந்து அந்த இடத்துக்கு இந்த பெருங்குடலை நோக்கி அந்த வல்லாரையை நம்ம குடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அது உள்ளே போய் ஜீரணமாகி அது வரைக்கும் வர்றதுக்காக இந்த ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். ஸோ வல்லாரை அதுக்கு கொடுக்குறேன். முன்பு சொன்ன மாதிரி உடல் சூடு, உடல் சூட்டை தணிப்பதற்கு சுக்கு. அந்த சுக்கை என்ன பண்ணியிருக்கிறேன், இதில் சேர்த்து இருக்கிறேன். இறக்குனதுக்கு அப்புறம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர்.
நல்லா ஞாபகம் வச்சுங்க. ட்ரை ஜிஞ்சர் பவுடரையும் சேர்த்திருக்கேன். ஸோ இதெல்லாம் இப்போ உள்ளே போய் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதும் ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் குடிக்க முடியலனாலும் பரவாயில்ல. யார் யாரெல்லாம் சாப்பிட்டந்தி படுக்கிறீங்களோ சங்கடமே படாமல் இங்கே பாருங்கள், தூக்கமே வந்தாலே இப்படி கையை கட்டிட்டு இப்படியே தூங்கி இப்போ பெட்டை போட்டு பண்ணிக்கங்க. தூங்கி விழுகிறது அப்படியே கூட பெட்டில் விழுந்துக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. குறைந்தது இந்த பக்கம் ஒரு 3 நிமிடம், இந்த பக்கம் ஒரு 3 நிமிடம், மத்தியஸ்தம் இந்த பக்கம் ஒரு 5 நிமிடம், இந்த பக்கம் ஒரு 5 நிமிடம். பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறது இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம், இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம் செஞ்சுட்டு படுத்து பாருங்க. ஒரு மண்டலம் இதை கடைபிடித்து பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியம் வேற லெவலில் இருக்கும். மலச்சிக்கல்னால நீங்கள் பாதிக்கவே பட முடியாது, ஈஸியாக மீண்டு வந்துடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. 13 வருடங்களாக ஆராய்ச்சி செய்து பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு சொல்கிறேன். தேவைன்னா பக்கியே அடிக்குது பார்த்துக்குங்க, சரிங்களா? தேவைன்னா பயன்படுத்தி பலன் பெறுங்கள். இந்த மலச்சிக்கலிருந்தும் உடல் சீற்றிலிருந்தும் நீங்கள் உங்களை காப்பாற்றிட்டீங்கன்னா 90% வியாதிகள் இருந்து உங்கள் உடலை பேணி பாதுகாக்க முடியும். ஒருவேளை உடல் உபாதைகள் இருந்தால் அதிலிருந்து மீண்டு வர முடியும். இந்த ஆசனத்தை இதுபோல முழுதாய் செய்ய முடியலனாலும் இங்கே பாருங்க, இந்த காலை அப்படியே நீட்டி வச்சுட்டாவது உட்கார்ந்துக்குங்க. இப்படி நீட்ட முடியுமில்ல, இதையாவது பண்ணி ஒரு காலை மடக்கி ஒரு காலை மடக்கி, அதாவது இப்படி ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி முடிஞ்ச வரைக்கும் தண்டுவடத்தை நேராக வச்சுட்டு பிரீத். அதே மாதிரி அதற்கு ஆப்போசிட் இங்கே பாருங்க, இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அடிவயிறு பாருங்க, இழுத்து இழுத்து பலூன் மாதிரி போற மாதிரி. சாப்பிட்டு இருந்தாலுமே சாப்பிட்ட உடனே படுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலுமே செஞ்சுக்குங்க. மலச்சிக்கல் இருந்து காப்பாத்திக்கங்க. நான் இப்படி தான் என்னை மீட்டுக்கிறேன். எந்த உடல் உபாதை இல்லாமலும் வாழ்கிறேன். சுகரு ப்ரெஷரு எதுவும் கிடையாது. ஸோ ஓரிரு நாளில் இதை எதிர்பார்க்காதீர்கள். குறைந்தது 1 மண்டலம் தினமும் இருப்பது போல பார்த்துக்குங்க. நல்ல தூக்கமும் நல்ல எப்படி சொல்கிறதுங்க, பசி, உடல் கழிவுகளை பூரா வெளியெடுத்து விசிறுதல், இன்னும் நல்ல எப்படி சொல்கிறதுங்க, உங்களுக்கு நல்ல எண்ணங்கள், இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அடிங்க. உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி முடிச்சுக்கலாம். இதை நான் குடிச்சிட்டும் படுக்க போகிறேன். ஸோ எனதருமை குடும்ப உறவுகளை, வழக்கம் போல் சொல்வது தான், வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் வேண்டுமா? நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். விருப்பம் இருந்தால் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் பெற்றதை உங்கள் முன்னாடி லைவாக காட்டுறேன். ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ் சேனலில் பார்க்குறவங்களும் சரி, ஜெம்சியில் பார்க்குறவங்களும் சரி, வீட்டில் இருந்தபடியே. இப்போ நீங்கள் பின்னாடி பார்ப்பது நம்மளுடைய உடற்பயிற்சி கூடம். இது மூலியமாக தான் என்னுடைய உடலை ஏற்றி கொண்டு இருக்கிறேன். உங்களால் பார்க்க முடியும். பைஸ் டெவலப், ஓகே, ட்ரைஸ் டெவலப். நல்லா பார்த்துக்குங்க. 1 மண்டல ஒழுக்கத்தில் உடல் எடையை குறைத்ததுக்கப்புறம் உடல் போடுறேன், சதை போடுகிறேன், உடல் எடை ஏற்றுகிறேன். ஸோ அதற்கான பயிற்சிகளை தொடங்கி இருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ்லேயும் வரப்போகுது. ஸோ முழுதாக பாருங்கள். இந்த ஒரு சேனலில் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும், ஜெம்சியில் ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ்ல அந்த உணவை எப்படி சமைக்கணும், அதற்கு ஏற்ற மாதிரி எப்படி பயிற்சியை செய்யணும், ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸில் வரும், ஜெம்சிலையும் வரும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி வாழ்வியல் அமைச்சுக்கணும், நம்மளுடைய வாழ்வியலை தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம பொருளாதாரத்தை ஈட்டணும், அந்த பொருளாதாரம் எப்படி நம்ம நாட்டை வல்லர சாக்கிறதுக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், கார்ப்பரேட் அடிமையாக இல்லாமல் எப்படி வாழணுங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஆதரவை அள்ளி தந்தவர்களுக்கு கோடான கோடி நன்றி. நாளை பொழுது அனைவரது வாழ்க்கையிலும் நல்ல பொழுதாக விடியட்டும். உங்களது எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற எல்லாம் வல்ல அந்த ஆண்டவன் அருள் புரியட்டும். அதற்கு என்னால் முடிந்தவரை உங்களது ஆரோக்கியத்தில் பங்கு பெறுகிறேன். ஆரோக்கியத்தை கூட்ட அதற்கு ஒரு வாய்ப்பையும் தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போடுங்க. தேவைன்னா 4 பேர்த்தோட பகிர்ந்துக்கிட்டு அவங்களையும் பலன் பெற செய்யுங்க. நான் உங்கள் குரு, உங்கள் பௌர்ணம்மாவுடன். நன்றி, வணக்கம் மக்களே. ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ்லேருந்து தான் சொல்கிறேன். ஸோ ஆதரவை அள்ளித்தாருங்கள்.